ஓகே. இப்போ 3 சி புரோகிராம்ல இன்வெர்ட்டட் ரைட் ஹால்ஃப் பிரமிட் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சி புரோகிராம் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதில நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரப்போகுது அப்படின்னா, ஸ்டார் அ இப்போ நம்ம இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்டார் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வரும். அப்படியே அ 2 ஸ்டார் வரும். அடுத்தது கமெண்ட் பண்ணிட்டோம். அ 1 ஸ்டார் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ரைட் ஆங்கிள்டு பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட். அது வந்து அப்படியே அ ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்டார் வரும். அப்புறம் 2, 3, 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹையஸ்ட் வேல்யூ, அப்புறம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படியே வந்து வர மாரி அ இதுக்கான அவுட்புட் வரும். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா, ஸ்டார் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போறோம். 2வது நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அப்படியே டிக்ரிமெண்ட் ஆகுற மாரி பண்ண போறோம். அடுத்தது ஆல்பாபெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல பண்ண மாதிரியே ஸ்டார், நம்பர், ஆல்பாபெட் 3யும் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அப்படியே இன்வெர்ஸ் தான். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்போ அ இதுல வந்து இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற சி புரோகிராம்க்கான ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணிட்டோம். இதுல வந்து மெயின் ஃபங்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்ஷன்ல இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜே 3 வேரியபிள்க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ல சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம வேரியபிள் நேம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நம்மளா கிரியேட் பண்ண பேரு. ஓகேங்களா? இப்போ வைல் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து திருப்பியும் ஆ நம்மகிட்ட ரிப்பீட் ஆயிட்டு அ ரிப்பீட்டடா கன்டினியூஸ் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ் ஆர் நோ குடுத்துட்டு வெளில வர்ற மாதிரி. ஸோ ஒரு டைம் ப்ரோகிராம் வந்து ரன் ஆன உடனேயும் எக்ஸிட் ஆகாம யூசர் வந்து எக்ஸிட் பண்ணா மட்டும் தான் எக்ஸிட் ஆகுற மாதிரி வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வைல் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் போட்டிருக்கோம். இப்ப இதுல பிரிண்ட்எஃப்ல நம்மகிட்ட என்ன கேட்குதுன்னா, என்டர் நம்பர். அதாவது யூசர் வந்து ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ண போறாரு. அந்த நம்பர் படி தான் நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து வொர்க் ஆகணும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு அதுலருந்து எடுக்க போறது கிடையாது. யூசர் என்ன நம்பர் குடுக்குறாங்களோ, அதுலருந்து நம்மளுக்கு வொர்க் ஆகுற மாரி. ஸ்கேன்எஃப்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த யூசர் என்டர் பண்ற நம்பர நம்ம இன்புட்டா இங்க வாங்கி வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஆ இப்போ பிரிண்ட்எஃப்ல யூ என்டர்ட் எ நம்பர் இஸ் அதாவது யூசர் என்ன நம்பர் என்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்ட போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்லாஷ் என் போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். %d அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்பருக்கு உண்டான பிரிண்ட் பண்றதுக்கு இன்டிஜர். ஓகேங்களா? இப்ப லூப்புக்குள்ளார வந்துரும். இப்ப லூப்குள்ளார என்ன பண்ணியிருக்கோம்னா, இவ்வளவுதான் அந்த ப்ராசஸே மொத்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, லூப்ல இப்போ அ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். யூசர் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. யூசர் வந்து ஈக்குவல் டூ என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, 4 அப்டின்னு ஒரு நம்பர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு. இப்போ லூப்ல இங்க வரும். லூப்புக்குள்ளார இதெல்லாம் வேல முடிச்சுட்டு இங்க வரும். இங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துலயும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அ ஈக்குவல் டூ 0ன்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அ ஐ லெஸ் தென் அப்டின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு என்னது 0. ஓகேங்களா? லெஸ் தேன் என்னது? நம்பர் என்னது? நம்பர் வந்து யூசர் என்ன குடுத்துருக்காங்க? 4ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்க 4 அப்படிங்கிற ஒரு 0 லெஸ் தேன் 4 அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? இந்த லூப் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம். இந்த லூப் வந்து இதுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? இந்த மெயின் லூப்க்குள்ளார ஒரு இன்னர் லூப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ட்ரூங்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த லூப்புக்குள்ளார வரும் இப்போ. இப்ப இந்த லூப்புக்குள்ளார நம்ம என்ன கண்டிஷன் போட்டிருக்கோம்னா, அந்த லூப்ல கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜே இஸ் ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னு போட்டிருக்கும். ஜே ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னா, அ ஜே ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நம்பர் என்ன குடுக்குறாங்களோ அதுதான் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜே வந்து ஈக்குவல் டூ 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இங்க வந்து ஜே கிரேட்டர் தேன் ஐன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன ஜே கிரேட்டர் தேன் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஜே வந்து என்னது? 4. ஓகேங்களா? 4 கிரேட்டர் தேன் ஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 0. ஓகேங்களா? ஐ வந்து இங்க வந்து 0 தானே இருக்கு. அப்போ இங்க 0. ஓகேங்களா? இப்ப என்னது நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ. ட்ரூன்னு உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? இங்க வந்து 1 ஸ்டார பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும்னா, மறுபடியும் இங்க வந்து செக் பண்ணும். கண்டிஷன் ஃபெயில் ஆகல. ஓகேங்களா? இது வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகல இதுபடி.
இதுபடி கண்டிஷன் ஃபெயில் ஆகல. அதனால ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி வந்து லூப்குள்ள போகும். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜே மைனஸ் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஜே மைனஸ் மைனஸ் அப்படின்னா, 1 டைம் டிக்ரிமென்ட் ஆகணும். அதுதான் அதனுடைய லாஜிக் சொல்லியிருக்காங்க. அப்ப ஜே மைனஸ் மைனஸ் அப்படின்னா, ஜே ஈக்குவல் டூ ஜே மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஜேக்கு இப்போ நம்ம என்ன கரண்ட் வேல்யூ இப்ப என்ன இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல 4 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இங்க நம்மளுக்கு குடுத்து நம்ம வந்து ஜேக்கு அசைன் ஆயி 4 லெஸ் தேன் 10 0 அப்படின்னு வந்துச்சு. இப்போ ஜே மைனஸ் மைனஸ். ஜே மைனஸ் மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும்? அ ஜே ஈக்குவல் டூ 4 மைனஸ் 1 ஓகேங்களா? 4 மைனஸ் 1 ஈக்குவல் டூ நம்மளுக்கு 3 டிக்ரிமென்ட் ஆயிடும். எப்போ? ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 3 டிக்ரிமென்ட் ஆயிரும். 3 டிக்ரிமென்ட் ஆனதுக்கு அப்புறம், இப்போ நம்மளுக்கு அ ஜே வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு இங்க? அ 3 3 மாறிடும். ஓகேங்களா? இப்போ 3 மாறிடும். 3 கிரேட்டர் தேன் 0வா இருக்கு. அப்ப கண்டிஷன் என்னது நம்மளுக்கு? ட்ரூ. ட்ரூவா இருக்கிறப்ப மறுபடியும் என்ன பண்ணுது? அதே இடத்துல, அதே லைன்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ, இப்ப நம்மளுக்கு மறுபடியும் இந்த இடத்துல இங்க போய் செக் பண்றப்போ, ஜே வந்து இன்னொரு டைம் நம்மளுக்கு டிக்ரிமென்ட் ஆகும். ஓகேங்களா? ஜே வந்து டிக்ரிமென்ட் ஆகும். டிக்ரிமென்ட் இன்னொரு டைம் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 3ல இருந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஸ்டார பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூங்கிறப்போ இன்னொரு ஸ்டார பிரிண்ட் பண்ணும். சோ, மறுபடியும் இன்னொரு டைம் டிக்ரிமென்ட் ஆகுறப்போ, நம்மளுக்கு இந்த 2 அப்படிங்கிறது 1 மாறும். ஓகேங்களா? அப்போ இன்னொரு ஸ்டார பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூ தானே. இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் டிக்ரிமென்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து 0 ஆயிடும். லூப் வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில். ஃபெயில் ஆன உடனேயும் உங்களுக்கு வெளியில வந்துரும். ஓகேங்களா? வெளியில வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடும். இங்க வந்து நின்னுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, இப்போ அ இந்த இடத்துல இந்த i++ அப்படிங்கிறது இன்கிரிமென்ட் ஆயிட்டு, i வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு 1 இன்கிரிமென்ட் ஆயிரும். ஓகேங்களா? 1 இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க என்ன காட்டும் நம்மளுக்கு i வந்து 1 லெஸ் தேன் 4 இருக்கும். அப்ப இதுவும் என்னது நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வரும். உள்ள வந்ததுக்கப்புறம் ஜே ஈக்குவல் டூ நம் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ இங்க என்னது ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அதாவது ஜே வந்து 4. அப்போ இங்க வந்து ஜே கிரேட்டர் தேன் ஐன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்ப ஜேக்கு உண்டான வேல்யூ என்னது நம்மளுக்கு 4 ஓகேங்களா? 4 லெஸ் தேன் என்னது நம்மளுக்கு சாரி கிரேட்டர் தேன் என்னது நம்மளுக்கு 1. ஐயோட வேல்யூ இப்ப என்ன இன்கிரிமென்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு 1ன்னு இன்கிரிமென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ 1ன்னு இன்கிரிமென்ட் ஆனதுக்கு அப்புறம், இப்போ கண்டிஷன் என்னது 4 கிரேட்டர் தேன் 1. 4 கிரேட்டர் தேன் 1ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இங்க வரும். ஜே வந்து திருப்பியும் 1 டைம் மைனஸ் ஆகும். இல்ல மைனஸ் ஆகுறப்போ அதே ப்ராசஸ் தான். 3 ஆகும். 3 கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்தது 2 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? 2ன்னு மாறுச்சுன்னா இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இன்னொரு டைம் ஜே வந்து மைனஸ் மைனஸ் ஆகுறப்போ 2ங்கிறது 1ன்னு மாறும். 1ன்னு மாறுச்சுன்னா நம்மளுக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? சோ நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ போட்டிருந்தா தான் நம்மளுக்கு 1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 போட்டிருந்தா தான் நம்மளுக்கு ரன் ஆகும். நம்ம 1 கிரேட்டர் தேன் 1 தான் போட்டிருக்கோம். அப்ப நம்மளுக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்ததுக்கப்புறம் இப்ப மறுபடியும் I வந்து இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகும். ஆல்ரெடி என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. இப்ப நம்மளுக்கு 2ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். ஓகேங்களா? 2ன்னு இன்கிரிமென்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் நம்மளுக்கு? கண்டிஷன் வந்து ட்ரூ. 2 லெஸ் தேன் 4ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவா இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த லூப்குள்ளார மறுபடியும் வந்துரும். இந்த லூப்குள்ளார மறுபடியும் வந்ததுக்கப்புறம் ஜே என்னவா இருக்கும் நம்மளுக்கு 4ஆ தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஜே 4ங்கிறப்போ ஜே வந்து நம்மளுக்கு 4ன்னு இருக்கும். ஆ இப்ப என்னவா இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 2ன்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு 2ன்னு மாறி இருக்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. 4 கிரேட்டர் தேன் 2 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து என்ன பண்ணும்? இந்த ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணும். இந்த ஸ்டார பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ஜே வந்து மைனஸ் மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 3ஆ மாறிடும். 3ஆ மாறுனதுக்கு அப்புறம் கண்டிஷன் ட்ரூ. 3 கிரேட்டர் தேன் 2வா இருக்கும். இந்த ஸ்டாரும் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ மறுபடியும் இன்னொரு டைம் லெஸ் ஆகும். லெஸ் ஆகுறப்ப அது 2வா மாறும். 2 கிரேட்டர் தேன் 2வா இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். சோ மறுபடியும் வெளியில வந்துரும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இங்க போயிட்டு ஸ்டார்ட்டிங்ல 2ங்கிறது I++ இன்கிரீஸ் ஆயி 3 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? 3ன்னு இருக்கும். சேம் அதே ப்ராசஸ் தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இங்க நம் நம் வந்து 4ஆ தான் இருக்கும். அப்ப ஜே வந்து 4ஆ தான் இருக்கும். ஓகே. 4 கிரேட்டர் தேன் நம்மளுக்கு என்னது 3ஆ மாறியிருக்கும். வந்து 3ஆ மாறியிருக்கும். அப்ப 4 கிரேட்டர் தேன் 3ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. நம்மளுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணும். அதுதான் இந்த லாஸ்ட் ஸ்டார். ஸ்டார் பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு,
திருப்பி இந்த 4 வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு j மைனஸ் மைனஸ் 1 டைம் டிக்ரிமென்ட் ஆகும். டிக்ரிமென்ட் ஆச்சுன்னா 3 மாறும். அப்ப 3 கிரேட்டர் தன் 3ங்கிறப்போ கண்டிஷன் ஃபெயில் வெளியில வந்துரும். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு மறுபடியும் i பிளஸ் பிளஸ் 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகும். இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா 3 வந்து 4 மாறும். 4 லெஸ் தேன் 4 அப்படிங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆன உடனேயும் வெளியில வந்துரும். ஓகேங்களா? வெளியில வந்துட்டு இந்த இடத்துல டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு பிரிண்ட்எஃப்ல நம்மளுக்கு ஒரு மெசேஜ் இந்த மெசேஜ் காட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கெட் கேர் அதாவது நியூ லைன் கிரியேட் ஆகுறத நம்ம எரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கரெக்ட்டான எஸ், ஒய், என் வேற என்ன கேரக்டர் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அது வந்து ரீட் பண்ணும். கரெக்ட்டா ரீட் பண்ணும். எதுல நம்ம சாய்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்ல, கேரக்டர் வேரியபிள். அந்த கேரக்டர் வேரியபிள்ல இந்த ஒய்ய வாங்கி வச்சுக்கும். வாங்கி வச்சுக்கிட்டு, இப்போ இங்க வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? அ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதாவது இந்த ஒய்ங்கிறத செஞ்சு முடிச்சுட்டு, நம்மளுக்கு இந்த ஒயில் கண்டிஷன வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டூ ஒயிலோட வேலை என்ன? ஃபர்ஸ்ட்டு டூ செய்யணும். அந்த இங்க குடுத்திருக்கிற உள்ள குடுத்திருக்கிற வொர்க்க ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடு. அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன் செக் பண்ணு. ஸோ அதுதான் அதனோட கான்செப்ட். இப்போ நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ வந்து கான்செப்ட் அ ஒயில் கண்டிஷன வந்து செக் பண்றது. செக் பண்றப்ப என்னவா இருக்கும் நம்மளுக்கு அப்டின்னா, சாய்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க வேரியபிள் நேமா குடுத்துருக்கோம். அப்போ வேரியபிள் நேம்ல நம்ம இங்க வந்து என்ன ஸ்மால் ஒய் இல்லன்னா கேப்ஸ் ஒய் 2ல ஏதாவது ஒண்ணு குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு லூப் கன்டின்யூ ஆகும். ஓகேங்களா? வைல் இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்கு தான் இந்த ஆர் அப்படிங்கிற பைப் சிம்பல் குடுத்து ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இது வந்து லாஜிக்கல் அ ஆர் ஆப்பரேட்டர். ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்றதுனால இந்த பைப் சிம்பல் 2 ஓகேங்களா? இது வந்து இருக்கிறதுனால ஒண்ணா இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, நம்மளுக்கு லூப் கன்டின்யூ ஆகும். இல்லன்னா, வேற ஏதாவது ஒரு நோ அப்படிங்கிற எண்ணுங்கிற இந்த நம்பர அ இந்த கேரக்டர் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆயிட்டு பிரிண்ட் ஆஃப் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அவுட்புட் பத்தி பார்க்கலாம். இத சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். ஸோ பில்ட் அண்ட் ரன்ல என்டர் நம்பர் குடுத்துருக்கோம். என்டர் நம்பர்ல நம்ம என்ன பண்றோம்னா 4 அப்படின்னு குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூ என்டர் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த நம்பர் காட்டுது 4ன்ட்டு. ஸோ நம்ம இங்க குடுத்த மாரியே இந்த லூப்க்குள்ள இந்த வேலைகள்லாம் இந்த ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல 4 ஸ்டாரும், அடுத்தது 3 ஸ்டார், அப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 1 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஆ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு இந்த டூல வந்து நம்மளுக்கு கேட்டிருக்குது. டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ எஸ் ஆர் நோ. ஸோ இந்த சாய்ஸ்ல நம்ம வந்து ஒய், என் இந்த 2 நம்ம செட் பண்ணி வச்ச இந்த கேப்ஸ் சாரி நம்ம செட் பண்ணி வச்ச இந்த கேப்ஸ் ஒய் இல்லன்னா ஸ்மால் ஒய். ஏதாவது ஒண்ணு எஸ்ங்கிறதுக்கு நம்ம ஒய் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஒய் குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். ஸோ திருப்பியும் நம்மகிட்ட நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்குது. இந்த என்டர் நம்பர். இப்போ நம்ம வந்து ஒரு 6 அப்படின்னு ஒரு நம்பர் குடுத்துட்டு, திருப்பியும் கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். நம்மளுக்கு இந்த 6 டைம்ஸ் அப்படியே 5 டைம்ஸ், 4 டைம்ஸ், 3 டைம்ஸ், 2 டைம்ஸ், 1 டைம்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. நான் வந்து என் குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். நம்மளுக்கு இந்த தேங்க் யூ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்குது. நம்ம இங்க பிரிண்ட் செட் பண்ணி வச்ச தேங்க் யூ அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்வெர்ட்டட் ரைட் ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சேம் இதே ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நம்பர பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் வந்து நம்மளுக்கு எப்படி வரணும்னா 1, 2, 3, 4 அப்புறம் 1, 2 அந்த அந்த ஆர்டர்ல வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே புரோகிராம்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணா போதும். நம்மளுக்கு அவுட்புட் அந்த மாரி வரும். ஓகேங்களா? ஸோ இத சேவ் பண்ணிக்கலாம். இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்பர் வந்து இன்புட் வந்து அதே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல அ ஜே மைனஸ் மைனஸ் இதெல்லாம் எடுத்துறலாம். இதையும் இப்ப இது மட்டும் இருக்கட்டும். ஆ ஸோ இதையுமே எடுத்துறலாம் நம்ம. எடுத்துட்டு இதையும் எடுத்துடலாம். இப்ப யூசர் வந்து என்ன குடுக்குறாங்கன்னா, நம்பர் 4 அப்படிங்கிறத மட்டும் குடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணா தான் நம்ம அந்த நம்பர் உண்டான வேலைகள செய்யணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்ப பார்க்க போறோம். இது வந்து பார்த்தோம்னா என்ன சேஞ்ச் பண்றோம்னா, இந்த i ஈக்குவல் டூ 0, i லெஸ் தென் நம்பர், i பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நாம இந்த லூப்குள்ள வர்றதுக்காக மட்டும் அந்த வேலைகள் செய்யுது. ஓகேங்களா? ஸோ அந்த பிரிண்ட் பண்ணி நம்பர்ஸ் கொண்டு வர்ற வேலைகள இந்த ஃபார் லூப் தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம இந்த ஃபார் லூப்ல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார் லூப்ப பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. இப்போ வந்து i ஈக்குவல் டூ 0, i லெஸ் தென் நம்பர் அப்படின்னு 4ன்னு குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு இந்த லூப் 4 டைம்ஸ் ரன் ஆகி உள்ள உள்ள மட்டும் வர்றது அதனோட வேலை. ஓகேங்களா? அப்போ இந்த புரோகிராம பொறுத்தவரைக்கும். உள்ள வர்றது மட்டும் தான் வேலை. இதுலயுமே சேஞ்சஸ் பண்ற புரோகிராமிங் பேட்டர்ன்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ அத பார்க்கலாம். இப்போ அ ஜே ஈக்குவல் டூ நம்ம
ஜே லெஸ் தேன் ஐ, ஜே மைனஸ் மைனஸ்ன்னு குடுத்துருக்கோம். எதுக்கு? ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்றதுக்கு இது ஒரு வழியில குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு எப்படி வரணும் ஃபர்ஸ்ட்டு? அ 1, 2, 3, 4 அப்படின்னு வரணும். ஃபர்ஸ்ட்டு 1, 2, 3, 4ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல எப்படின்னா அவுட்புட் 1, 2, 3, 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்புறம் 1, 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இது மாரி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்படி பிரிண்ட் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இப்போ ஜே வேல்யூ எடுத்துறலாம். ஓகேங்களா? இதுல அ ஜே கிரேட்டர் தேன் ஐன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ஜே மட்டும் வச்சுக்குவோம். இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஜே பிளஸ் பிளஸ் எது குடுக்கறன்னு தெரியல. ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு குடுக்கலாம். இப்போ ஜே மட்டும் அங்க இருக்கு. இப்போ ஜே ஈக்குவல் டூ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் 0 அப்படிங்கிறத செட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? 0 அப்படிங்கிறத செட் பண்ணி வைக்கலாம். இப்போ ஜே வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஆ அப்புறம் மறுபடியும் கண்டிஷன் வந்து இந்த ஸ்டார் எடுத்து விட்டுறலாம். இப்ப ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா, பெர்சென்டேஜ் டி அப்படிங்கிறத குடுத்துறலாம். ஏன்னா, நம்ம நம்பர் தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்னவா இருக்க போகுதுன்னா, ஏதோ ஒரு 1 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு. அ 1 அப்படிங்கிறத வச்சுக்குவோம். 1 பிரிண்ட் ஆகணும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகணும். அடுத்தது 2 பிரிண்ட் ஆகணும். அடுத்தது 3 பிரிண்ட் ஆகணும். அடுத்தது 4 பிரிண்ட் ஆகணும். இப்ப யூசர் வந்து ஒரு நம்பர் குடுத்தாங்கன்னா, அந்த டைம்ஸ் அது அவ்ளோ டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். 1, 2, 3, 4ன்னு. அப்போ என்ன ஆயிட்டு வந்திருக்குன்னா 1 அடுத்தடுத்து 1ஓட இன்னொன்னு ஆட் ஆகி 2ன்னு இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. அப்புறம் 3ன்னு இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. அப்ப 4ன்னு இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 மட்டும் தான் இருக்கணும். 4 இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்டின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜே லெஸ் தேன் ஆ நம்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? இப்போ ஜே வந்து நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டு தானே போகணும். ஸோ இன்கிரிமெண்ட்ல ஜே பிளஸ் பிளஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆ யூசர் வந்து இப்போ வந்து ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்4ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப ஜே வந்து 0ன்னு இருக்கும். ஜே வந்து 0 லெஸ் தேன் நம்பர்ன்னு இருக்கணும். ஓகேங்களா? 0 லெஸ் தேன் நம்பர் வந்து நம்மளுக்கு 4ஆ ஒரு நிமிஷம். 0 ஆ ஸோ ஜே அ லெஸ் தேன் நம்னு இருக்கு. அப்ப ஜேக்கு வந்து என்னது நம்ம 0ன்னு வேல்யூ குடுத்துருக்காங்க. யூசர் வந்து நம்பருக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, லெஸ் தேன் 4ன்னு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னது நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வரணும். உள்ள வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்? 1 பிரிண்ட் பண்ணணும். 1 பிரிண்ட் பண்ணிடுமா? 1 பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க போனா ஜே வந்து இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப 2 சாரி 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூங்கிறப்போ திருப்பி இங்க வந்து 1 தான் பிரிண்ட் பண்ணும். நம்ம இங்க வெறும் 1 தான் குடுத்துருக்கோம். அப்போ 1 ஆட் ஆயி பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா, என்ன பண்ணலாம் அப்டின்னா, ம் ஜே பிளஸ் குடுக்கலாம். ஓகேங்களா? ஜே பிளஸ் 1 அப்போ 0 பிளஸ் 1ன்னு இருக்குமா ஃபர்ஸ்ட் டைமு. இப்ப திருப்பி இங்க வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ ஜே வந்து 0வா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நாம இதுக்கு வருவோம். 0 லெஸ் தேன் 4ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்ப ட்ரூவா இருக்கிறப்போ, இங்க என்ன பண்ணணும்? இங்க என்ன பண்ணும்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜே வந்து 0 தானே. ஜே பிளஸ் 1. ஸோ இப்ப வந்து 0 பிளஸ் 1 அப்படின்னு மாறுமா? ஓகேங்களா? அப்போ 0 பிளஸ் 1 ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்னது? 1ன்னு வரும். அப்போ 1 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போ 2வது டைம் என்ன பண்ணணும்? இப்ப ஜே வந்து இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜே வந்து இப்ப என்ன ஆயிருக்கும்? 1ன்னு ஆயிருக்கும். ஓகேங்களா? 1ன்னு ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னா மறுபடியும் இங்க வந்து ஜே வந்து அ 0லருந்து 1 ஆயிரும். அப்ப 1 பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு என்னது? இங்க அவுட்புட் 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளுக்கு 2ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. அடுத்தது இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு ஜே வந்து நம்மளுக்கு 2ன்னு மாறும். அப்போ நம்மளுக்கு இங்க வந்து ஜே வந்து என்னது? 2. 2 பிளஸ் 1 நம்மளுக்கு வந்து 3ன்னு மாறிடும். ஓகேங்களா? 3ன்னு இங்க பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னவா இன்கிரிமெண்ட் ஆகும்? அப்புறம் 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். அப்போ 3 பிளஸ் 1 நம்மளுக்கு இங்க 4ன்னு அவுட்புட் வரும். ஓகேங்களா? 4ன்னு வந்ததுக்கப்புறம் 4 பிரிண்ட் பண்ணிடும். இன்னொரு வாட்டி ஜே இன்கிரிமெண்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு 4 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? 4 லெஸ் தேன் 4ங்கிறப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆயிட்டு வெளியில வந்துரும். ஓகேங்களா? ஸ்லாஷ் என் நெக்ஸ்ட் லைன்க்கு போயிடும். இங்க வந்து நின்னுக்கும். இப்போ நம்மளுக்கு என்னன்னா 1, 2, 3 தான் பிரிண்ட் ஆகணும். 4 பிரிண்ட் ஆகக்கூடாது. அதுதான் அதனோட கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப அதே ப்ராசஸ் தான்
இங்க வந்து நடக்குது. இங்க வந்து என்ன ஆகுது? இப்ப I வந்து ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இத விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் I வந்து ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிருக்கும். I வந்து ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிடுச்சுன்னா, I யோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? I வந்து ஆல்ரெடி I லெஸ் தேன் நம்பர்ன்னு இருக்கும். I வந்து ஆல்ரெடி 0 லெஸ் தேன் 4ன்னு இருந்திருக்கும். இப்ப I வந்து ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆனதுக்கப்புறம் 1ன்னு மாறி இருக்கும். I வந்து ஒன் டைம் மாறி 1ன்னு மாறி இருக்கும். 1ன்னு மாறி இருந்தா கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா மறுபடியும் உள்ள வரும். மறுபடியும் உள்ள வந்துச்சுன்னா, சேம் அதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஆனா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, அது 1, 2, 3, 4 4யும் சேர்த்து தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த வாட்டி என்ன ஆகணும் அப்டின்னா, 1, 2, 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். 4 பிரிண்ட் ஆகக்கூடாது. அடுத்த வாட்டி வந்து 1, 2 தான் பிரிண்ட் ஆகணும். 3 பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ, அப்ப நாம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் அந்த வேலைகள பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, நெறைய வழியில போடலாம். இந்த வழியும் ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ, இந்த வழியில எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அ ஜே 0ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு யூசர் வந்து ஒரு 4ன்னு ஒரு நம்பர் குடுத்திருக்காரு. ஓகேவா? அ 4 ன்னு குடுத்திருக்காரு. அ அந்த 4 நம்ம என்ன பண்றோம்னா, ஆ 4 என்ன பண்ணுனா நம்மளுக்கு இன்னொரு டைம் இது பண்றப்ப நம்மளுக்கு டிக்ரிமென்ட் ஆகும். அப்படிங்கிறத யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ, அ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ம் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ஐன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த ஐ வேல்யூ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ஓகேங்களா? இப்படி குடுத்தோம்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஆகணும். ஓகேங்களா? ஸோ, இத வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம் ஒரு டைம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இப்ப ஐ வந்து 0ன்னு குடுத்துருக்கோம். ஐ லெஸ் தென் நம்பர் ஐ பிளஸ் பிளஸ் ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ, ஆ நம்பர் மைனஸ் ஐன்னு இங்க குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்பர் மைனஸ் ஐன்னா என்னது? இப்போ 4 மைனஸ் 0ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ. ஓகேங்களா? ஆ அப்போ நம்மளுக்கு என்னது 4 கிரேட்டர் தன் 4 தானே. ஓகேங்களா? இதுதான் இதனோட அவுட்புட்டா இருக்கும். ஓகேங்களா? அ இதனோட அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4 கிரேட்டர் தன் 4 சாரி ஃபர்ஸ்ட் ஜே ஓட வேல்யூ என்ன 0 சாரி 0 அ 0 கிரேட்டர் தன் 4ன்னு இருக்கு. லெஸ் தன் 4ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 0 லெஸ் தன் 4ன்னு இருக்கு. 0 லெஸ் தேன் 4 மைனஸ் 0 ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கு. இப்படி இருந்தா கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? அப்ப ட்ரூங்கிறப்ப நம்மளுக்கு இந்த வேலைகள பண்ணி முடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ 2வது டைம் வர்றப்போ, இப்போ ஐ யோட வேல்யூ இங்க தான் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். ஐ யோட வேல்யூ ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிருக்கும். ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு ஐ வந்து 1ன்னு இருக்கும். இப்போ ஜே வந்து 0ன்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 0 லெஸ் தேன் 4 மைனஸ் என்னது நம்மளுக்கு 1ன்னு வரும். ஏன்னா, இந்த i யோட வேல்யூ ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிட்டு, நம்மளுக்கு இங்க 0க்கு பதிலா 1ன்னு இருக்கும். அப்ப இங்க 1ன்னு இருக்கு. இப்போ 0 லெஸ் தேன் என்னவா இருக்கு நம்மளுக்கு 3. இப்போ 3 டைம்ஸ் மட்டும் தான் அது வந்து வொர்க் ஆகும். 0, 1, 2 மட்டும் தான் நம்மளுக்கு வொர்க் ஆகும். அப்போ 1, 2, 3 அது மட்டும் தான் இன்கிரிமென்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் போறப்போ நம்மளுக்கு i வந்து என்னவாயிருக்கும், ஒரு டைம் இன்கிரிமென்ட் ஆகி இந்த இடத்துல 2வா சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிட்டு 2வா சேஞ்ச் ஆயிருக்கும். 2வா சேஞ்ச் ஆச்சுன்னா, இப்ப ஜேல வந்து பார்க்கிறப்ப ஜே அ 0வா இருக்கும். 0 நம்பர் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. 4 அப்படியே தான் இருக்கும். ஆ இந்த 1 மட்டும் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, ஐயோட வேல்யூ இப்ப இங்க 2ன்னு இன்கிரிமென்ட் ஆயிருக்கிறதுனால, இப்ப 2ன்னு இன்கிரிமென்ட் ஆயிரும். இப்ப 0 ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்றப்போ, நம்மளுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் இந்த இடத்துல? 2வா இருக்கும். ஓகேங்களா? அப்ப 0 லெஸ் தேன் 2ங்கிறப்போ நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து என்ன பண்ணிடுவோம், 0 பிளஸ் 1 நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அந்த 1 தான் இது. அப்புறம் இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்போ, ஜே வந்து 1ஆ மாறியிருக்கும். 1ஆ மாறிடுச்சு அப்படின்னா, 1 லெஸ் தேன் 4 மைனஸ் 2 அப்போ 1 இங்க வந்து லெஸ் தேன் 2ங்கிறப்போ என்னவா வரும்? கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து இந்த 2வ பிரிண்ட் பண்ணும். இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்போ, இது வந்து ஜே வந்து நம்மளுக்கு 2ன்னு மாறியிருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2ன்னு ஆகும். அப்ப 2 லெஸ் தேன் 2ங்கிறப்ப கண்டிஷன் ஃபெயிலு. டைரக்ட்டா வெளில வந்துரும். ஓகேங்களா? வெளில வந்து இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அந்த ஐ வந்து என்னவாயிருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 3ன்னு இன்கிரிமென்ட் ஆயிருக்கும். ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிருக்கும். ஐ வந்து 3ன்னு இன்கிரிமென்ட் ஆனதுக்கப்புறம் ஜே 0 வந்து நம்மளுக்கு 0 நம்மளும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 4ஏ தான். ஐ வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு இப்ப 3ன்னு இன்கிரிமென்ட் ஆகுறதுனால, இந்த இடத்துல இதுக்கு வந்து 3 அப்படின்னு குடுத்துருக்கும். அப்போ 4 மைனஸ் 3 வந்து என்னது? நம்மளுக்கு 1. அப்போ
ஆ 0 ஜே வந்து 0 தான இருக்கு. 0 லெஸ் தென் 1 இருக்கு. அப்ப கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ. ட்ரூன்னு உடனேயும் அது டைரக்ட்டா வந்து 0 பிளஸ் 1 நம்மளுக்கு என்னது 1ன்னு பிரிண்ட் பண்ணிரும். ஓகேங்களா? அப்ப ஜே வந்து இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 ஆகும். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 லெஸ் தென் 1ங்கிறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அப்போ லூப் விட்டு வெளியில வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரின்ட்எஃப் வேலைகள அது வந்து கன்டின்யூ பண்றீங்களா இல்லையான்னு இன்னொரு வாட்டி வேற நம்பர் என்டர் பண்றீங்களான்னு கேட்கும். அவ்வளோதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பர்ஸ்க்கு உண்டான வேலை இது. ஓகேங்களா? ஸோ இதே சேம் ப்ராசஸ் இந்த மெத்தட்லயே நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஆல்பபெட் கேரக்டர வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் அப்டின்னா, ஆ இதுல தான் இந்த பிரின்ட்எஃப்ல என்ன பண்றோம் அப்டின்னா, டபுள் கோட்ஸ்ல நம்ம இப்ப எத இது பண்ண போறோம்னா, கேரக்டர். அப்போ அதனால வந்து கேரக்டர் பண்றதுக்கு பெர்சென்டேஜ் சி குடுத்துறணும். கமா குடுத்துட்டு, ஆ இதுல கேரக்டர் அப்படிங்கிறதுனால சிங்கிள் கோட்ஸ்ல கேப்ஸ் ஏ, ஸ்மால் ஏ கூட குடுத்து நம்ம இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல ஆ பிளஸ் நம்மளுக்கு ஜே. ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஆ ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா, அ சாரி இதுக்கு முன்னாடி அந்த நம்பர பிரிண்ட் பண்ணி காட்டலன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம். கண்ட்ரோல் இஜெட் குடுத்து அது பேக் வந்துக்கிட்டேன். வேற எதுவும் இல்ல. சேவ் பண்ணிக்கிட்டு, J+1ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதுல போயிட்டு பில்ட் குடுத்துட்டு, பில்டுன்னு ரன் பண்ணலாம். ரன் பண்ணோம்னா, என்டர் நம்பர் கேட்குது. நம்ம 4ன்னு குடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு என்டர் நம்பர் 4 அதனால 1, 2, 3, 4, 1, 2, 3, 1, 2, 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம 6ன்னு குடுத்துருக்கு சாரி இந்த எஸ் குடுத்து கன்டின்யூ பண்றோம். அப்போ வந்து 6ன்னு குடுத்து என்டர் பண்றேன். நம்மளுக்கு அது மாரி பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நோ குடுத்து என்டர் குடுக்குறேன் கீபோர்ட்ல எக்ஸிட் ஆயிருது. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்தது ஆல்பாபெட். ஆல்பாபெட்க்கு நம்ம சொன்ன மாரியே ஆ இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்றோம். ஓகேங்களா? ஆ இது மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இதுல ஆல்பாபெட்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்பாபெட் வந்து எத பேஸ் பண்ணுது? அதாவது சி புரோகிராம பொறுத்தவரைக்கும் இந்த கேரக்டர் வந்து ஆ ஒரு ஆஸ்கி இன்டிஜர் வேல்யூவ எடுத்துக்கும். ஓகேங்களா? ஏக்கு உண்டான ஆஸ்கி இன்டிஜர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 65 ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணுது அப்டின்னா, இப்போ ஆ இந்த ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி நம் மைனஸ் ஐ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த நம்பருக்கு உண்டான வழியில அது இன்கிரிமென்ட் ஆயிட்டே போகும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்ன அப்டின்னா, ஆ இப்படிதான் இருக்கு. ஏ பிளஸ் ஜேன்னு இருக்கு. சாரி ஜேன்னு இருக்கு. ஏ என்னது நம்மளுக்கு ஆ இப்போ ஏவோட அ ஆஸ்கி ஆஸ்கியோட இன்டிஜர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 65 ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 0வா இருக்கும். ஓகேங்களா? அப்ப 65 பிளஸ் 0 நம்மளுக்கு என்னது அவுட்புட் 65 தான். அப்ப 65 இன்டிஜர் வேல்யூ அப்படிங்கிறது எத மீன் பண்ணுது? ஆ இன்டிஜர் வேல்யூ 65 அப்படிங்கிறது கேரக்டர்ல அதாவது பெர்சன்டேஜ் சி கேரக்டர் பெர்சன்டேஜ் சில கேரக்டர் எத மென்ஷன் பண்ணுது அப்படிங்கன்னா, கேப்ஸ் ஏங்கிற லெட்டர மென்ஷன் பண்ணுது. ஸோ, அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அ அடுத்ததுல ஒரு நிமிஷம். இத மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ செகண்ட்ல இதே மாரி லூப் இன்னொரு வாட்டி இன்கிரிமென்ட் ஆகுறப்போ, ஜே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். அப்ப 65 பிளஸ் 1 நம்மளுக்கு என்னவா இருக்கும் இந்த இடத்துல? 66ஆ மாறும். ஓகேங்களா? ஸோ, 65ங்கிறது ஏக்கு அசைன் ஆயிருக்கு. கேரக்டர் ஆஸ்கி வேல்யூக்கு ஆ ஏக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்னா, செகண்ட் 66 வந்து பி தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ, பி அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, அதே மார சி, டி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஏபி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த ஆர்டர் படி நம்மளுக்கு வந்திருக்கும். அப்படியே 66 இந்த ஜே வேல்யூ இன்கிரிமென்ட் ஆக ஆக நம்மளுக்கு 2, 3, 4 அப்படின்னு போக போக நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த டிக்ரிமென்ட் வந்து சேம் அதே நம்பர்ஸ்க்கு என்ன ப்ராசஸ் நடந்ததோ, அதே தான் இங்கேயும் நடக்கும். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார்க்கும் வேற மெத்தட்ல பார்த்தோம். கிரேட்டர் தான் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மெத்தட்ல
பிரிண்ட்எஃப்ல நீங்க வந்துட்டு அ இந்த இடத்துல ஸ்டார் மட்டும் குடுத்து பார்த்தீங்கன்னா கூட, உங்களுக்கு சேம் இதே ப்ராசஸ்க்கு ஸ்டார் பேட்டர்ன்லயே வரும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம ரன் பண்ணலாம். பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். குடுத்துட்டு என்டர் நம்பர் கேட்குது. 4ன்னு குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி, ஏபிசி, ஏபி, ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ நம்ம எஸ் குடுத்துட்டு நம்ம கன்டின்யூ குடுக்குறோம். மறுபடியும் கேட்குது. நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு நம்பர் குடுக்குறேன். 7 குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்பாபெட்டிக் கேரக்டர் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நோ குடுத்து என்டர் குடுத்துடுறேன். வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்வெர்ட்டட் ரைட் ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன்ல வந்துட்டு ஸ்டாரு, நம்பரு, ஆல்பாபெட் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் இதுல மெயினா. ஓகேங்களா? யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகணும். ஓகேங்களா? யூசரா வந்துட்டு கேன்சல் பண்ணா மட்டும் தான் அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே சி புரோகிராம்ல வேற ஒரு பேட்டர்னா பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.